ஹலோ சில்ட்ரன், நாம் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸில் ப்ராப்ளம்ஸ் போட்டுருந்தோம். ஒரு 5 சம் போட்டோம். பட் போகாது, ஒரு 50 சம்மாவது போட்டால் தான் வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ ஒரு நெக்ஸ்ட் சம் போடலாம். சம் நம்பர் 6 கண்டினியூ பண்ணிக்கிறேன் நான் போன லெசனோட கண்டினியூவேஷனாக. ஓகே, கொஷின் நம்பர் 6. There are 3 resistors which are connected as shown in the diagram. 3 ரெசிஸ்டர் இருக்குது, இது மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவோட பார்க்கலாம். திஸ் இஸ் 5 ohm, R1 வச்சுக்கலாம். திஸ் இஸ் R2 வச்சுக்கலாம், 10 ohm. திஸ் இஸ் R3 வச்சுக்கலாம். திஸ் இஸ் 15 ohmனு கொடுத்துருக்காங்க. Through the resistor 5 ohm, a current of 1 ampere is flowing. இப்போ இந்த 5 ohm வழியாக ஒரு 1 ampere போயின்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. What is the potential difference between the points? இந்த பாயிண்ட்டை A நேம் பண்ணியிருக்காங்க, இந்த பாயிண்ட்டை B நேம் பண்ணியிருக்காங்க. What is the voltage between A and B? What is the current through the other 2 resistors? இங்கே ஒரு கரண்ட் போகிறது I2 வச்சுக்கலாம், இங்கே ஒரு கரண்ட் போகிறது I3 வச்சுக்கலாம். What is the total resistance or effective? ஏக்கும் பிக்கு நடுவில் வோல்டேஜ் கேட்குறாங்க, I2 கேட்குறாங்க, I3 கேட்குறாங்க, ஆர் எஃபெக்டிவ் கேட்குறாங்க. 4 கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம இதை கேர்ஃபுல்லாக நம்ம போடணும். நம்ம பார்க்கலாம், இந்த சர்க்கியூட்டை 2 டிவைடு பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். முதல்ல ஏக்கும் பிக்கு இந்த பாயிண்ட்டை நான் சின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம். லெட் மீ டேக் திஸ் பாயிண்ட் அஸ் சி. ஸோ நம்ம இந்த 5 ohm ரெசிஸ்டர் அப்படியே வரைஞ்சிக்கலாம். இந்த 10 15க்கும் பதிலாக ஒரு சிங்கிள் ரெசிஸ்டர் வரைகிறேன். இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி. பிக்கு சிக்கு நடுவில் 2 ரெசிஸ்டர் இருக்குல்ல, அது சிங்கிள் ஆகும். 2 பேரும் எப்படி இருக்காங்க? பேரலல் இருக்காங்க. அப்போ அந்த பேரலல் காம்பினேஷன் என்ன இருக்கும்? 10 × 15 டிவைடட் பை 10 + 15 25. 5ஆல் கேன்சல் பண்ணால் இது 2 டைம்ஸ், இது 5, இதால் கேன்சல் பண்ணால் 3, 6 ohm. ஸோ பார்க்கலாம், இங்கே போகிற கரண்ட் 1 ampere. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் இங்கே 5, இங்கே ஒரு 6. அப்போ நான் இன்னும் இது 2ஆக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஏக்கு சிக்கு நடுவில். ஏன் அது பண்ணுறேன் நான்? பிகாஸ் ஆர் எஃபெக்டிவ் கேட்குறாங்க. ஆர் எஃபெக்டிவ்னால் ஏக்கு சிக்கு நடுவில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி. இது 2 பேரும் ஒரே ஒரு காமன் பாயிண்ட் இருக்குது. 5 ohmல போகிற அதே கரண்ட்டு 6 ohmலையும் போகிறது. அதனால் 2 பேரும் சீரீஸில் இருக்காங்க. ஸோ 11 ohm. So the effective resistance or the resistance between A and C is equal to 11 ohm கண்டுபிடிக்கிற 1 ampere current போயின்னு இருக்கு. ஓகே, ஸோ இங்கே இருக்க வோல்டேஜ் பிட்வீன் ஏ அண்ட் சி கூட கண்டுபிடிச்சிடலாம். எப்படி வோல்டேஜ்னா R × I. ஸோ இங்கே டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 11, I is equal to 1, ஸோ 11 volt. இப்போ இப்படி மேலேருந்து வந்துட்டோம். இப்போ நாம் தனித்தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ரிவர்ஸில் போகும். டோட்டல் வோல்டேஜ் 11 வோல்ட்டுனா இங்கே ஏக்கும் பிக்கும் நடுவில் எவ்வளோ வோல்டேஜ்? ஏக்கும் பிக்கும் நடுவில் எவ்வளோ வோல்டேஜ், பிக்கும் சிக்கும் நடுவில் எவ்வளோ வோல்டேஜ்னு பார்க்கணும். Let's see. The voltage between A and B is 5 × 1 is equal to 5 volt. Voltage between B and C is 6 volt. Voltage between A and B is அதில் போகிற கரண்ட் இன்ட்டு அங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸ் 5 volts. வோல்டேஜ் பிட்வீன் பி அண்ட் சி இஸ் அங்கே போகிற கரண்ட் இன்ட்டு பிக்கு சிக்கு நடுவில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 6 = 6 volt. ஸோ இந்த படத்தில் மார்க் பண்ணும். இதை அப்படியே கொண்டு வந்து இந்த படத்தில் ஃபஸ்ட்டு டயக்ராமில் செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு அந்த வேல்யூ நோட் பண்ணினா பிக்கு சிக்கு நடுவில் வோல்டேஜ் எவ்வளோ? 6 voltனு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை மார்க் பண்ணிக்கிறோம். ஏன் மிஸ் அதை நம்ம கண்டுபிடிக்கணும்? வோல்டேஜ் பிட்வீன் ஏ அண்ட் பி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 5 voltsனு. ஸோ செகண்ட் ஆன்சர். இப்போ I2 வேணும்னா, I2னா என்ன? R2வில் போகிற கரண்ட். ஐக்கு என்ன ஃபார்முலா? I is equal to V/R. I2 வேணும்னா V2/R2. V2னா என்ன? இந்த செகண்ட் ரெசிஸ்டரில் இருக்கிற வோல்டேஜ். அதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ R2லேயும் அதே வோல்டேஜ் தான், R3லேயும் அதே வோல்டேஜ் தான். ஏன்னா அவங்க 2 பேரும் பேரலலில் இருக்காங்க. ஸோ இப்போ நாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம்னா V2க்கு பதிலாக 6 டிவைடட் பை R2க்கு பதிலாக 10 போட்டால் 0.6 ampere. இப்போ I3 வேணும்னா V3/R3. V3 V2 சேம் தான், 6 தான், டிவைடட் பை 15. 6/15 போட்டோம்னா
you have 6 by 15 is equal to approximately இதால் டிவைட் பண்ண 3ஆல் கேன்சல் பண்ணிக்கலாமா 2 divided by 5 அப்படின்னா 0.4 ஆம்பியர். ஓகே, இப்போ செக் பண்ணியும் பார்த்துக்கலாம் பண்ணது கரெக்டான. ஐ தான் வந்து 1 ஆம்பியர் தான் வந்து இங்கே ரெண்டாக பிரிஞ்சுது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 வரணும். இப்போ 0.6 0.4 ஆட் பண்ணால் வந்திருக்கு. ஸோ நம்ம I2வும் கண்டுபிடிச்சாச்சு. we have determined I2, we have determined I3, we have determined VAB, we have determined R effective. 4 ஆன்சர் வந்தாச்சு. ஸோ இந்த ரெசிஸ்டரில் போகிற கரண்ட் வேணும்னா இந்த ரெசிஸ்டரில் இருக்கிற வோல்டேஜை இந்த ரெசிஸ்டன்ஸால் டிவைட் பண்ணோம். இந்த 5 வோல்ட்டால் அங்கே பண்ணிடக்கூடாது. யார் கேட்குறாங்களோ அவங்களால டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின். A 24-volt battery is connected in a circuit as shown in the diagram. ஸோ இந்த சர்க்யூட்டில் என்ன இருக்குது? 4 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது 5 ohm, 20 ohm, 15 ohm, 10 ohm. ஸோ 24 ஓம்லேருந்து வர கரண்ட் இப்படி போய் ரெண்டாக இங்கே பிரிஞ்சு திரும்ப ஒன்றாகி வந்தது. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட். ஆர் எஃபெக்டிவ் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை ஏன்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கலாம். ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. த டோட்டல் கரண்ட் ஃப்ளோயிங் இந்த சர்க்யூட். ஸோ நாம் இந்த 24 volt பேட்டரி அப்படியே வச்சுக்கலாம். கீ தேவையில்லை. இந்த ஏன்ற பாயிண்ட்டை வச்சுக்கலாம், பின்ற பாயிண்ட்டை வச்சுக்கலாம். ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு எத்தனை வழி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஏலேருந்து பிக்கு கரண்ட் போனால் மேல் போர்ஷன் வழியாக போகலாம், கீழ் வழியாக போகலாம். மேல் வழியாக போனால் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது? 25 ohm. ஏன்னா அவங்க 2 பேரும் சீரீஸில் இருக்காங்க. ஒரே ஒரு காமன் பாயிண்ட். இங்கே போகிற கரண்ட் ஃபுல்லாக இதில் போகிறது. கீழ் வழியாக போனால் அங்கேயும் 15 + 10 25. ஸோ இப்படி வரைஞ்சிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு இந்த 24 volt பேட்டரி அப்படியே வரைஞ்சிக்கலாம். ஏபி அப்படி வச்சுக்கலாம். ஏக்கும் பிக்கு நடுவில் பார்க்கலாம் 2 ரெசிஸ்டர் பேரலில் இருக்குது. ஏன்னா இங்கே ஏட்ட வர கரண்ட்டு ரெண்டாக பிரியுது. 2 பேர்லேயும் போகிற கரண்ட்டு சேமானு நமக்கு தெரியாது. 2 பேர் பேரலில் இருந்தால் சிங்கிள் ஆக்குறோம். இதுக்கு என்ன ஃபார்முலா? 2 25 பேரலில் இருந்தால் கரெக்டாக அங்கே என்ன இருக்கும்? 12.5 ohm இருக்கும். 25/2 இருக்கும். ஏன்னா when n R ohm resistors are connected in parallel, the effective resistance is R/n பார்க்கும். 2 25 ohm ரெசிஸ்டன்ஸ் பேரலில் இருந்தால் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 25/2. ஸோ 12.5 போட்டுக்கலாம், இல்லை 25/2 கூட நம்ம போட்டுக்கலாம். அப்படியே டிவைட் கூட பண்ண வேண்டிய அவசியம். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு 25/2 ohm. இப்போ கரண்ட் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளாக ஓம்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். V/R which is equal to 24 divided by 25/2. So which is equal to 48/25 ampere. அப்படியே கூட டிவைட் பண்ணி போட்டாலும் போடலாம். You can keep it as it is. ஸோ சர்க்யூட்டை ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம். Three resistors 6 ohm, 3 ohm and 2 ohm are connected as shown in the diagram. 6 ohm, 3 ohm and 2 ohm are connected as shown in the diagram. The current in the 6 ohm resistor is 2 ampere. The current in the 6 ohm resistor is 2 ampere. Calculate the current in the 3 ohm resistor. முன்னாடி போட்ட மாதிரியே தான். இந்த பாயிண்ட் ஏ வச்சுக்கலாம், இதை பி வச்சுக்கலாம், இது சி வச்சுக்கலாம். இந்த சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணலாம். ஏ டு பி நீங்களே போடலாம். முன்னாடி இதே மாதிரி கணக்கு போட்டிருக்கோம். அங்கே 4 கண்டுபிடிச்சி இங்கே 1 தான். பிலேருந்து சிக்கு பார்த்தா 2 ரெசிஸ்டர் 3 × 2 பேரலில் இருக்குது. ஸோ சிங்கிளாக ஆக்குறோம். 3 × 2/3 + 2 5. ஸோ 6/5 ohm. இங்கே 2 ஆம்பியர் போனால் இங்கே 2 ஆம்பியர் தான் போகும். ஸோ 2 பேர் சீரீஸில் இருக்காங்க. அப்போ இங்கே பிக்கும் சிக்கும் நடுவில் வோல்டேஜ் பார்க்குறோம். ஏன்னா நமக்கு அது தெரிஞ்சாலே போகும். 6 ohm பிக்கும் சிக்கும் நடுவில்
6/5 ohm. வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா வோல்டேஜ்க்கு என்ன ஃபார்முலா நம்மக்கிட்ட V is equal to IR. அப்போ I is 2, V is R is 6/5, so 12/5 volt. B க்கு C க்கு ரெசிஸ்டன்ஸ் 6/5 ohm, வோல்டேஜ் 12/5 volt. கரண்ட் பார்த்தோம்னா 2 ஆம்பியர், ஏன்னா இங்கே சீரீஸில் இருக்க ரெண்டு பேரும். ஸோ 3 பேரையும் கண்டுபிடிச்சி நம்ம வச்சுக்கணும். ரெசிஸ்டன்ஸ், வோல்டேஜ், கரண்ட். இந்த வோல்டேஜ் கொண்டு போய் இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன் 12/5 வோல்ட்டுன்னு. ஏன் அப்படி? எனக்கு இந்த 3 ஓமில் போகிற கரண்ட் வேணும், I2ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ கரண்ட் இந்த 3 ஓம் ரெசிஸ்டர் இஸ் வோல்டேஜ் இந்த 3 ஓம் ரெசிஸ்டர் பை 3. 3 ஓமில் இருக்க வோல்டேஜ் எவ்வளோ? 12/5 divided by 3. So 12/15 ampere. So this is a repeat of the previous sum. முன்னாடி போட்ட ஃபஸ்ட்டு சம்மில் நம்ம போட்டிருக்கோம். அங்கன்னா நிறையா கண்டுபிடிச்சோம், இங்கே ஒன்றே ஒன்று கண்டுபிடிச்சோம். எது வேணுமோ அதை மட்டும் போடும். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம்னா, for the combination of resistors shown in the figure, find the equivalent resistance between. பார்க்கலாம் இந்த ரெசிஸ்டன்ஸ் காம்பினேஷன் எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துக்கலாம். ஸோ 4, 5, 6 ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. A, B, C, D. ஸோ வேல்யூ பார்த்தா எல்லாமே 3 ohm. All the resistances are 3 ohm. சரியா? என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் C and D and also the equivalent resistance between A and B கேட்குறாங்க. பார்க்கலாம். முதல்ல ஏபியை தனி C and Dக்கு நடுவில் கண்டுபிடிக்கணும்னா C ஒரு பாயிண்ட்டுக்கு வச்சுக்கலாம், D ஒரு பாயிண்ட்டுக்கு வச்சுக்கலாம். Cலேருந்து Dக்கு போகிறதுக்கு பார்த்தா எத்தனை பாதை இருக்குது? இந்த ஏவெல்லாம் விட்டுடலாம். C to D இப்படி சுற்றின்னு A வழியாக வந்தால் Dக்கு வர முடியாது. அதனால் எந்த வழியாக போக முடியாதோ அதெல்லாம் விட்டுடும். Cலேருந்து Dக்கு we can come straight. This is one way, 3 ohm. இப்படி லெஃப்ட் சைடு சுற்றின்னு வரலாம். அப்படி சுற்றின்னு வந்தோன்னா அங்கே எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது? இது 3, இது ஒரு 3, இது ஒரு 3. ஸோ Cலேருந்து Dக்கு கரண்ட் வச்சு ஒரே கரண்ட்டு தான் இந்த வழியாக வரப்போகுது. அப்போ இந்த 3 பேரும் சீரீஸில் இருக்காங்க. அப்போ இவங்க 3 பேரையும் சேர்த்து ஐ கேன் ட்ரா இட் ஆஸ் 3 + 3 + 3 9. இப்போ Cக்கும் Dக்கு நடுவில் 2 ரெசிஸ்டர். அப்போ அதோடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னு நம்ம நினச்சோன்னா சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் Cக்கும் Dக்கு நடுவில் 3 parallel 9. 3 × 9 / 3 + 9 12. ஸோ 9/4 ohm. சரியா? Cக்கும் Dக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இஸ் 9/4. இப்போ நாம் கண்டுபிடிச்சிட்டதுனால ஸ்டெப் பிகம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B கேட்டாங்கன்னா இப்போ A வச்சுக்கலாம், B வச்சுக்கலாம். ஏலேருந்து Bக்கு வரும்போது இங்கே CD, C and D. ஏலேருந்து Bக்கு வரைச்ச இங்கே பார்த்தா ஒரு 3 ohm இருக்குது, இங்கே கீழே ஒரு 3 ohm. இந்த Cக்கும் Dக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த 4 ரெசிஸ்டரையும் சேர்த்து நம்ம ஒரு சிங்கிள் வேல்யூவாக பண்ணிட்டோம். எவ்வளோன்னு பண்ணிட்டோம்? 9/4ன்னு பண்ணிட்டோம். இப்போ Cக்கும் Dக்கும் நடுவில் நான் ஒரு சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் 9/4ன்னு வரைஞ்சிக்கலாம். சாரி, 9/4. ஸோ இப்போ பார்க்கலாம். ஏலேருந்து Bக்கு கரண்ட் வருதுன்னா ஏல ஆரம்பிக்கிற கரண்ட்டு எந்த கரண்ட்டு 3 ohm வழியாக போகிறதோ அதே தான் 9/4ல், அதே தான் 3. ஸோ இவங்க 3 பேர் எப்படி கனெக்ட் ஆகிருக்காங்க? சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ A and B அதுக்கு நடுவில் நான் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தேன்னா சிங்கிள் ரெசிஸ்டர் ஆகலாம். 3 + 9/4 + 3. ஸோ LCM எடுத்துக்கலாம். 12 + 9 + 12. This is equal to 24 + 33/4. 8.25 ohm. So the resistance between A and B is
8.25 ohm or 33/4 ohm, and the resistance between C and D is 9/4 or this is equal to 2.25 ohm. So step by step போட்டுட்டே வந்தா problem becomes very simple. Next question பார்க்கலாம். Join 3 resistances each of 2 ohm so that the total resistance in the circuit is equal to 3 ohm. மூணு பேரையும் join பண்ணணும். net resistance 3 ohm வரணும். பார்க்கலாம் 3 நமக்கு ஆன்சர் 3 வரணும்னா என்னெல்லாம் பண்ணால் ஆன்சர் 3 வரும்? 1 + 2 பண்ணால் 3 வரும். அப்போ இந்த 2க்கு ஒரு 2 ohm ரெசிஸ்டர் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 1க்கு இந்த ரெண்டு 2வை பேரலல் பண்ணால் 1 கிடைக்கும். ஸோ அப்போ நான் ரெண்டு 2 ohmை பேரலல் பண்ணி அதை ஒரு 2 ohm கூட சீரீஸில் கனெக்ட் பண்ணினா எனக்கு என்ன வரும்? இது ரெண்டுக்கு பதிலாக 1, இதுக்கு பதிலாக 2, which is equal to 3 ohm வந்துடும். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணணும்? வாட் இஸ் த மெத்தட் யூ ஹவ் டு கனெக்ட்? ரெண்டு 2 ohmை பேரலல் பண்ணி அது கூட இன்னொரு 2 ohmை சீரீஸில் கனெக்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். If 3 resistors having 2 ohm, 3 ohm and 5 ohm, if they are in parallel, then will the value of the total resistance be less than? இந்த மூணையும் parallel connect பண்ணுறோம். நமக்கு ஆன்சர் என்னெல்லாம் வரலாம் அப்படின்னு கேட்குறாங்க. less than 2 ohm இருக்கலாமா, greater than 5 ohm இருக்கலாமா, இல்லைன்னா in between 2 and 3 இருக்கலாமா, இல்லைன்னா in between 3 and 5 இருக்கலாமா, greater than 2 less than 3 இருக்கலாமா, greater than 3 less than 5 இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேரலில் கனெக்ட் பண்ணினா நம்ம பார்த்துருக்கோம், the equivalent resistance is lesser than the least. அப்படின்னா இங்கே இருக்கிறதுலே லீஸ்ட் 2, அப்போ லெஸ் தேன் 2 தான் வரும். இவங்க மூணு பேரையும் பேரலில் கனெக்ட் பண்ணால் ஆன்சர் கிரேட்டர் தேன் த கிரேட்டஸ்ட், 5 விட பெருசாக வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே.